गजनाद भूतगणादसवित्तं कवित्तशम्भो शिवम् हरि ओं नमो नारायणाय। ஓம் ஸ்ரீ எல்லாமல்ல கடவுளன் துணை குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா ஷோ மேசராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாமல்ல கடவுளின் அருளால் ஆட்சியாலும் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் எல்லா சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் எல்லா வல்ல கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். ஒதுக்குணங்கள் எந்த கருத்தனையும் மனந்திறந்து வெளிப்படையாக பேசும் சுபாவமும் ஆற்றலும் மிக்கவர்கள். சொந்த அபிப்பிராயமாக கருத்துக்கள் ஏற்றுக்கொண்டு எந்த காரியங்களையும் பொறுப்போடு அக்கறையோடும் செய்து முடிக்கும் ஊக்கமும் கொண்ட விளங்குவீர்கள். தன்மை கொண்டவர்கள் நீங்கள் தான். வாக்கு வன்மையும் செயல்திறனையும் பொதுமக்களின் ஆதரவும் புகழும் பெற்று யோகமுடையவர்கள் நீங்கள் தாங்க. இப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட மேசராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷம் ஆவணி மாதம் கோசார பலன்களை காண்போம். உங்களது ராசிக்கு குரு 2லும் கேது 11லும் செவ்வாய் 3லும் கேது 6லும் சனி 11லும் பயணித்து சுபபலன்களை வழங்குகிறார்கள். குரு 2ல் செல்வ செழிப்பும் அழகிய மனைவியும் செல்ல குழந்தையும் அருள்வார். அழகும் பொலிவும் கூடும். வாக்கு வன்மை ஓங்கும். இதனால் லாபமும் உண்டாகும். புத்தி தெளிவும் அறிவு திறனும் கூடும். தனதானிய விருத்தி உண்டாகும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பேரும் புகழும் ஓங்கும். எல்லா சுகமும் தேடி வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதையும் கொடுப்பார்கள். பகைவர்களை வெல்லும் ஆற்றல்களும் உண்டாகும். தொல்லைகள் தீரும். நல்லதொரு பதவியும் ஏற்படும். ஐஸ்வர்யமும் பெருகும். ஆண் சந்ததி ஏற்படும். வேலையில்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். செவ்வாய் 3ல் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சந்ததி விருத்தியும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும். பயிர் மனை இவற்றால் லாபம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பால் மாடுகள் நிறைய பால் தரும். வேத கல்வி இவற்றில் தேர்ச்சி ஏற்படும். வீரம் பெருகும். சகோதரர்களால் நன்மை ஏற்படும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உண்டாகும். எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும். சாப்பாட்டிற்கு கஷ்டமில்லாமல் தேவையான உணவுப் பொருட்கள் வீட்டில் நன்கு நிறைந்திருக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏது வாக்கு வன்மையும் அதில் சுகமும் கீர்த்தியும் உண்டாகும். நோய் நீங்கும். ஆரோக்கியம் பெருகும். நாட்டமும் ஏற்படும். நற்சிந்தனையும் ஞான முயற்சியும் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் சேரும். புது தென்பும் ஊக்கமும் ஏற்படும். உயர்ந்த அதிகாரி அமைச்சர் போன்ற பதவியும் கிடைக்கும். பெண் குழந்தை பிறக்கும்.
கட்டளையிடும் பெரும் பதவியில் வந்து அடையும் மற்றும் வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் நிரம்பி வழியும் ராஜ யோகமும் சந்தோஷமும் நிறைந்து சுபயோக வாழ்க்கை உண்டாகும். வளர்ப்பிறை சந்திரன் 6-7 நற்பலன்களை வழங்க உள்ளார். ஸ்ரீரேகம் சாஸ்திர பயிற்சியிலும் தெளிவு ஏற்படும். வாகன போஷண சுகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதர் என்ற பெயரும் ஏற்படும். பேச்சின் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுகமும் ஏற்படும். அந்தஸ்து உயரும். உறவினர்கள் உதவியும் கிட்டும். ஆபரண வகைகள் சேரும். புது புது உடை வகைகள் கிடைக்கும். மனைவியின் மூலம் நன்மை உண்டாகும். எதிரிகள் பணிவார்கள். எல்லா நலன்களும் உண்டாகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிட்டும். பயணங்கள் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்லதே உண்டாகும். சந்திரன் தேய்பிறை 6 வரும்போது மேலும் மிகுதியான நன்மையே ஏற்படும். தனபரவும் கூடும். சத்ரு ஜெயமும் உண்டாகும். தனக்கென்று சொந்த வீடும் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் நன்மையே உண்டாகும். மேலும் யோக நிலையை பார்ப்போம். இம்மாதம் ஆவணி மாதத்தின் யோக நிலை. மேசராசி அன்பர்களே, உங்களுடைய சாதகப்படி உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சூரிய திசை சூரிய புத்தி, குரு திசை குரு புத்தி நடக்குமானால் குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. திருமண வயது அடைந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு குரு 2இல் சஞ்சாரம் செய்வதால் திருமணம் நடந்தேறும் யோகம் உண்டாகுது. உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெறுமானால் தடையின்றி திருமணம் நடைபெறும். மேசராசிக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2இல் குரு இருப்பதால் கனக யோகம் ஏற்படுகிறது. இதன் பயன் செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் போன்ற ஏற்றமான நற்பலன்கள் உண்டாகிறது. மேலும் லக்னாதிபதி யோகம். மேசராசி சிம்ம லக்கணம், மேசராசி துலாம் லக்கணம், மேசராசி கன்னி லக்கணம் இவர்களுக்கு லக்னாதி யோகம் உண்டாகிறது. இதன் பயன் உயர் பதவி, சந்தோஷமான வாழ்வு, பெரிய மனிதர்கள் தொடர்பு, நீண்ட ஆயுள் போன்ற ஏற்றமான நற்பலன்கள் உண்டாகும். வாழ்க வளமுடன்.